வணக்கம். ஏன் வாந்தி எடுக்கிறீங்க? பொறுமையானவன். சரி, என்னிடத்திலே எக்கு தப்பு ஏடாக ஊனம் ஏதாவது பேசினால் உனக்கு பெருத்த சாபத்தை கொடுத்து விடுவேன். சாமத்துக்கா? சாமத்துகளடா, சாபம் சாபம். ஓ, சாபம் கொடுப்பீங்க? ஆமா. ஏன்னா குருவே, நான் சிசியன். அதனாலே வாயடக்கி கையடக்கி சரி என்னிடத்தில் பேச வேண்டும். சரிங்க. புரிகிறதா? புரியுது. சபைக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் சபைக்கு வணக்கம். சபையிலே வந்திருக்கும் சான்றோர் சான்றோர் நாடகத்தை நல்லவர்கள், நாடகத்தை காண வந்த நம்முடைய ரசிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள். எல்லோருக்கும் வணக்கம். இதோ உலகம் 56 தேசம். சரி, அந்த 56 தேசத்திலே நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசம் என்ன? நீர்வளம், நீர்வளம், நிலவளம், நிலவளம், ஜலவளம், ஜலவளம், நீர்த்தாண்ட புண்ணிய பூமி. எதுங்க? இதோ உச்சி மாகாளி பட்டினம். ஓஹோ, உச்சி மாகாளி பட்டினம். ஆமா. சரி, உச்சி மாகாளி பட்டினமா நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசம். சரி, என்னுடைய குலம் என்ன? பிராமண குலம். ஓ, பிராமணர். ஆமா. சரி, ஐயர். அப்படியாப்பட்ட ஐயரோடு. ஆமா, பிராமண குலத்தை சேர்ந்தவன் நான். என்னுடைய பெயர் என்னவென்று தெரியுமா? என்னுடைய பெயர் தான் மிருகண்டையர். மிருகண்டையர். அப்படிங்களா? ஆமா. நான் கோடி கண்டா, வேட்டை கண்டா, பந்தி கண்டா பார்த்தேன். அதென்ன மிருகண்டா? மிருகண்டா அதேட்டி கண்டா? இதுவரைக்கும் இந்த கண்டையை பார்த்தது கண்டது நான் இதுவரை சொல்லிக்கிறேன். ஏய், இதோ எவ்வளோ தெரியல. கோடி கண்டா, வேட்டை கண்டா, பந்தி கண்டா, கொட்டு கண்டா எல்லாம் பார்த்துட்டேன். மிருகண்ட மிருகண்டையர். கண்ட கண்ட. ஓ, கண்டா. கண்ட காது, கண்ட. நான் இட்டகாசை கண்டான்னு நினைச்சேன். மிருகண்டையர். மிருகண்டையர் என்னுடைய பெயர். மிருகண்டையருக்கு அப்படி மிருகண்டையராக நான் இருந்தாலும் என்னை பெற்ற தாயார் தந்தையார் யார்? உங்க தாய் தகப்பன் சொல்லட்டுவா? எத்தவங்க யாரு சொல்லுங்க.
உங்களுடைய ஆடத்தை பார்த்து ஜாக்கிர் காமெடி சேலம் கணேசன் அமுதா அதாவது அமுதா கணவன் கணேசன் கணவன் மனைவி சேலத்தை சேர்ந்தவர்கள் காவாலுக்காக ரூபாய் 50 வணக்கம் 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 அண்ணாடவர்களுக்கு வணக்கம் நன்றி வணக்கம் என்ன விட்ட தாய் தந்தை யார் தெரியுமா? இதோ பிறந்தரிசிக்கும் பிறந்தா தேவிக்கும் சரி நான் பிள்ளையாக பிறந்தேனடா. ஓ தந்தையார் பேர் பிரிந்தரிசி, ஆமா, தாய் பேர் பிருந்தாவதி. பிருந்தாவதி பிருந்தா தேவி என்று சொல்லக்கூடிய பிருந்தா தேவிக்கும் பிருந்தரிசிக்கும் நான் பிள்ளையாக பிறந்தேன். இந்த மிருகண்டையர் அப்படி மிருகண்டையர் பிள்ளையாக பிறந்து இதோ எனக்கும் 16 வயது கல்யாண வயது வந்தது. அப்படியா? அப்படி திருமண வயது வந்துள்ளனே என்னுடைய தாய் தந்தையார் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். மாலையிட்ட மனைவியாருங்க. அப்படி நான் மாலையிட்ட என்னுடைய மனைவி யார் தெரியுமா? என் தேவியாகிய 10 சபைகளிலே 10 பெரியோர்கள் நிலையிலே 10 வந்தலிலே 10 விரல் தொட்டு நான் கல்யாணம் செய்து தாலி கட்டி சரி என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேனே. என் பைங்கிலியாகப்பட்டது என் பத்தினி யாருங்க? பதிவிரது என்று சொல்லக்கூடிய என்னுடைய தேவியாகப்பட்டவளுடைய பேரோ மருத்தாவதி. மருத்தாவதி அம்மையார், சுருக்கமாக மருத்தாவதி. அப்படி மருத்தாவதிக்கும் இந்த மிருகண்டையருக்கும் கல்யாணம் ஆனதடா. சரிங்க. ஆமா, கல்யாணம் ஆயிட்டு உங்க பேரு மிருகண்டையர், மனைவி பேரு மருத்தாவதி. ஆமா, குழந்தை குஞ்சு இருக்குதா? குழந்தை குட்டிங்க இருக்குதான்னு கேக்குறேன். குழந்தை குட்டிங்க குழந்தை செல்வம் இருக்கிறதா என்று கேட்டாயே சண்டாளா.
மருத்தாவதி கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணமான நாள் முதலாக குலையன் குழந்தை என்பதே இல்லை. சரி. இதை பற்றி நான் தாழ்ந்து விசாரிக்க வேண்டும். ஆழ்ந்து விசாரிக்க வேண்டால் என் மனைவியாகிய மருத்துவாதியை அதிக சீக்கிரமாக நான் அழைத்ததாக அழித்துக் கொண்டு வா. உடனே கூட்டு வர. அறிவியல் சபையர்களே, இதுவாக திருநங்கையரானவர் மனைவியாகிய மருத்தாவதி அழைக்க மருத்தாவதி சபை தருமார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம். என்னன்னா தப்பு தப்பா பாடிட்டு என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு எப்படி என்னன்னா தப்பு தப்பா பாடுற? என்ன பிற்ற என்ன குற்றம் கண்டாய்? அதேதான் பண்ண. ஆமா, பிழை இருக்கிறது. என்ன பிழை? அது நான் சொல்றேன், அப்புறமேட்டு சொல்லு. இப்ப நீ சொல்லுவ. ஆமா, அப்புறமேட்டு சொல்லு. இப்ப பாடினீல அந்த பாட்டு சொல்லு பார்க்கலாம். சேலத்து பொண்ணுகளா செவத்த கொண்டக்காரிகள். சரி. வேலூர் பொண்ணுகளா வெளுத்த கொண்டக்காரிகள். வெளுத்த கொண்டக்காரிகளா? கரூர் பொண்ணுகளா கருத்த கொண்டக்காரிகள். சரி. ஈரமுள்ள நெஞ்சுகளா? ஈரோடு பெண்களா? ஈரமுள்ள நெஞ்சுகளா? அப்படியே பாடுன. சரி, அப்புறம் வேலூர் பொண்ணுகளா வெளுத்த கொண்டக்காரிகள். சரி. நாமக்கல்ல பொண்ணுகளா நாத்த முடிச்ச பொண்ணு. நாமக்கல்லுக்காரு 2 பேரும் வந்திருக்காங்க. நல்ல மனசு கொண்டவளான்னு பாடுறா. அப்படி வாயில பேசு. இவ்வளவு நேரம் பொச்சிலேயே பேசிடுங்க. யாரு சரி? ஒரு ஜாக்கெட் வந்தது. ஆமாண்ணா, 450 ரூபா. என்னது? நேத்து போய் தைச்சிட்டு வந்தேன். அரைஞ்சா 70 திரும்பிருத்தாயே. அட ஜாக்கெட் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்தது. நான் என் புள்ள ஊப்பிள்ளையா? அந்த வேலை பண்றது இல்ல. அந்த வேலை சொன்ன இல்ல. புள்ளையான்னு என் பொண்ணுனா ஊம்பனையா? எப்ப நான் எப்பயவா பொண்ணாயான்னு கேக்குறேன். ஆமா, வர சொல்லி விடுறா. ஓ வலிக்குண்ணா. செந்தமிழ் செல்வம் வாயில வரவே வராது. வாயில வராது. அந்த புள்ளைய வர சொல்லுப்பா. புள்ள மாத்திட்டு வரதுக்கு போயிருக்கு. என்னத்த கழட்டி போட்டு அப்பனத்தோடு வருதா? வேற போட்டு மாத்திட்டு வரதுக்கு போயிருக்கு. ஜாக்கெட் மாத்துவோம், புள்ளாட பாவாடை மாத்திட்டு வர சொல்லுப்பா. மாத்திட்டு வரும் பாரு. வர சொல்லுப்பா.